ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மெஹந்திகே ரஜினிவாலி சீரியல் எபிசோட் 4-5 இந்த 2 எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க சீரியல்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் பல்லவி அவளோட மெட்டீரியல் துணி எல்லாத்தையுமே ராகவ் எரிச்சு விட்டுட்டு இருக்காரு. அப்படியே பல்லவி அழுதுட்டு இருக்கா. அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணி சற்று நேரத்துக்கு முன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பல்லவியை பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வந்திருக்கும். இந்த மாதிரி பல்லவி இந்த வீட்டு பொண்ணு கிடையாது, இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகளுக்கு தான் பையன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்ச அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு, பயங்கர கோவம் வருது. உடனே கண்ணா பின்னான்னு அந்த ஃபேமிலியை மட்டமாக பேசுகிறாங்க. உடனே பல்லவி இதரத்தையும் பொறுத்திருந்து பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவளால் தாங்கவே முடியல. போதும் நிறுத்துங்க, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை என் ஃபேமிலியை பற்றி பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேற. நானும் பார்த்துட்டு இருக்க, ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க. என்னோட மாமனார் மாமியார் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி ஒருத்தவங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க பையன் இறந்ததுக்கு அப்புறமா நான் இந்த வீட்டிலே இருக்கேன்னா அவங்க எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டால மட்டும்தான். அவங்க பையன் இறந்த உடனே நீ வெள்ளை சாரி தான் கட்டணும், நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னை வீட்டில் முடக்கி கிடக்க வைக்காம எனக்கு அவ்வளோ சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க. நீ என்ன புடவை வேணா கட்டிக்கமா, உன் விருப்பப்படி இடுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை எவ்வளோ என்கரேஜ் பண்ணுவாங்க தெரியுமா? இவங்க கிடைச்சதுக்கு நான் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கேன். இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சதுக்கு காரணமே என்னோட மாமியார் தான். அவங்கள பற்றி பேச உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, தயவு செஞ்சு அதை வீட்டை விட்டு வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுறா. அவங்க கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதோட பல்லவி இதெல்லாம் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கும்போது சாதமா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சாரிம்மா, எல்லாமே என்னால் தான், இது ரொம்ப நல்ல இடம்னு நினச்சேன், கடைசியில் இப்படிலாம் ஆயிடுச்சுடா, நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டு சொல்ல. அம்மா விடுங்கம்மா, நீங்கள் எப்போவுமே நல்லதுக்காக மட்டும்தான் யோசிப்பீங்க, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நடந்துச்சு, பரவாயில்ல விடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல. இங்கே அப்படியே கீர்த்தியை தான் காட்டுறாங்க. கீர்த்திக்கு நடு ராத்திரியில் ராகவராவ் கால் பண்ண உடனே அந்த ஃபோனை எடுக்கலாமா என்னன்னு யோசிச்சிட்டே இருக்கா. உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அம்மா ராகவ் கால் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே ஃபோனை வாங்கி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நான் நினச்சிட்டு இருக்க, உனக்குலாம் அறிவே இல்லையா, நீ நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் தானே, நடு ராத்திரியில் எதுக்குடா எங்களுக்கு கால் பண்ணுற, உன்னை விட்டு விலகி வரணும்னு சொல்லிட்டு தானே நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்கோம், இப்போவும் எங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டியா, அறிவில்லை உனக்கு அப்படி இப்படின்னு திட்டி விட்டு ஃபோனை வைடா, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட ராகவுக்கு ரொம்பவே கோவம் வருது. எல்லாத்திட்டையும் கோவத்தை காட்டிட்டு பயங்கரமாக தண்ணி அடிச்சுட்டு காரை ஓட்டிட்டு வர இங்கே அப்படியே பல்லவியை தான் காட்டுறாங்க. பல்லவிக்கு கால் வருது, இந்த மாதிரி மெட்டீரியல் துணியை இப்போவே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வேகமாக நடு ராத்திரின்னு கூட பார்க்காம வேகமாக ஸ்கூட்டியில் போய் அந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே வாங்குறா. அவகிட்ட இந்த கடைசி பணம் அதுதான். அதையும் கொடுத்து அந்த மெட்டீரியல் துணி வாங்கி தான் இதுக்கப்புறம் சாரியை விற்று தான் அந்த கடையை அவளால் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். இந்த விஷயம், அதாவது அவளோட சாரி ஷாப் கொஞ்ச நாளாக ரொம்பவே டல்லாக தான் போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் அவளோட மாமனார் தேஷ்முக் இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லாம தான் மறைச்சு வச்சிருக்கா. ஏன்னா அவர்கிட்ட சொன்னா ரொம்பவே வருத்தப்படுவாருங்கிறதுக்காக அவ எல்லா துணியும் எடுத்துட்டு பைக்ல வந்துட்டு இருக்கும்போது ராகவராவ் வேகமா கார்ல மோத அவளோட மெட்டீரியல் துணியெல்லாம் கீழே விழுந்து அவளும் கீழே விழுந்துடுறா. உடனே ராகவ் கீழே இறங்கி உடனே அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். உனக்கு அறிவில்லை, எதுக்கு அப்படி வர அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பேசிட்டு இருக்க, நான் நல்லா தான் வந்தேன், நீ தான் லூசு மாதிரி காரை ஓட்டிட்டு என்னை இடிச்சிட்டு இப்போ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, பாரு என்னோட மெட்டீரியல் துணியெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு, இதுக்கெல்லாம் நீ தான் பணம் கொடுக்கணும், என்ன நினச்சிட்டு இருக்க அப்படி இப்படின்னு 2 பேருக்கு நடுவில் ஆர்கியூமெண்ட் நடக்க, உங்ககிட்டலாம் மனசை பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகு அந்த இடத்த விட்டு பார்க்குறான். அப்போ தான் கீர்த்தியை ஃபாலோ பண்ணான அந்த ஆள் அவன் சொல்கிறான், சார் நீங்கள் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தீங்களே அந்த பல்லவி, அதான் சார் என்னை அந்த கீர்த்தி முன்னாடி அவமானப்படுத்தினாலே அவ தான் இவ அப்படின்னு சொல்ல, உடனே இவனுக்கு கோவம் வருது. ஏற்கனவே சம காண்டில் இருந்தவன் வேகமா போய் அவகிட்ட வேணும்னே வம்பிழுத்துட்டு இருக்கான். என்ன நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, நானும் போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தான் பேசுற, வாய் அடக்கி பேசு, இந்த நடு ராத்திரியில ஒரு பொண்ணுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்க, என்னை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு, உனக்கெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல, ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணனே தெரியல, உன்னெல்லாம் அவங்க அம்மா பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா அப்படின்னு அவங்க அம்மாவை பத்தி பேச இவனுக்கு செம்மையா கோவம் வருது. ஏன்னா அவங்க அம்மா மேல அவன் ரொம்பவே பாசம் வச்சிருப்பான். அவங்கள பத்தி சொன்னோன்னே இவனுக்கு கோவம் என்னடி நீ ஓவரா பேசுற, இந்த மெட்டீரியல் துணியில இருந்தா தானே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணி எல்லாத்துலேயுமே அப்படியே நெருப்பு வச்சு எரிச்சு விட்டுறான். அவ கத்துறா, ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் எதையுமே கண்டுக்காம எரிச்சு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இதாண்டி உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவள் அழுதுட்டு இருக்கா. ரொம்ப கதறி அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ராகவராவ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. இந்த விஷயத்தை தெரிஞ்ச அந்த போலீஸ்காரன் ராகவ் பெரிய ஆளாச்சு, இந்த பொண்ணு என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குது அப்படி அந்த கேஸை கண்டுக்காம விட்டுடாரு. இங்கே ராகவ் வீட்டில் தான் காட்டுறாங்க. அவரோட பெட்ல ஒரு பொண்ணு படுத்திருக்கா. ஐயோ ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு ஜுவல்லரி ஷாப்ல
ராகவ் பின்னாடி ஒரு பொண்ணு அப்படியே சைட் அடிச்சுட்டே சுற்றிட்டு இருந்தாலே, ராகவ் கூட கண்டுக்காம இருந்தாரு. அந்த பொண்ணு தான். இவளுக்கு இங்கே என்னடா வேலை அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ராகவ் பயங்கரமான ஒரு பிளான் போட்டிருக்காரு. ஏன்னா இவ வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு சீட் பண்ணிட்டு இருக்கால, அதனால அவனை வந்து இங்கேயே கூட்டு வந்துடுறாரு. கதவை திறந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டு வந்து அவள் ராகவோட பெட்ரூமில் இருக்கிறத பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. அந்த இடத்துலையே அவகிட்ட பிரேக்கப் பண்ணிட்டு அவளை கன்னத்திலேயே அரைஞ்சிட்டு ராகவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக உடனே இவளுக்கு ரொம்ப கோவம் வருது. ராகவ் எனக்கு இந்த நம்ப வச்சு ஏமாத்திட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, உன்னை கண்டிப்பாக பழி வாங்குவேன் அப்படின்னு வார்னிங் பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டு போகிறான். ஆனால் அதெல்லாம் பெருசாக ராகவ் எடுத்துக்கவே இல்லை. இங்கே பல்லவியை தான் காட்டுறாங்க. அவள் வந்து இந்த விஷயத்தையுமே ரொம்ப ரொம்ப நினச்சி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கா. அதோட வந்து ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஷாப்போட ஓனர்காரன் வந்துட்டு, இப்போவே எனக்கு காசு எடுத்து வை, நீ வந்து எவ்வளோ நாள் வாடகை கொடுக்கல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வாரண்ட் எழுதிட்டு இருக்கான். இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்கண்ணா, இந்த ஷேரி ஷாப் வந்து கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு, இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லைண்ணா, அதனால கொஞ்ச நாள் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களோட பணம் எல்லாத்தையுமே நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு அவர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்க, அதெல்லாம் முடியாது, உன்னை நம்பி இந்த கடையை கொடுத்ததுக்கு நீ நல்லா செஞ்சுட்ட, இதுக்கப்புறம்லாம் உன்னை நம்ப முடியாது, 2 நாளைக்குள்ளே நீ இந்த பணத்தை கொடுக்கலைன்னா இந்த இடத்த விட்டு நீ காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. பல்லவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு. இந்த சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.